வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஜிரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பியின் பயன். இன்றைக்கி காமனாக வர்றது என்னென்னா, கீழே விழுந்துட்டாங்க, ஹிப்பில் ஃப்ராக்சர் ஆச்சு, நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட், முட்டி வலி ரொம்ப இருந்தது, நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆகிட்டு சப்லக்ஸேஷன் ஆகிட்டு அதில் நெயிலிங் பண்ணுறது, அப்புறம் இந்த இடத்துல ரிஸ்ட்டு மணிக்கட்டு, இந்த இடத்துல காலிஸ் ஃப்ராக்சர், இதெல்லாம் வருது. இதில் காலிஸ் ஃப்ராக்சர் அந்த மாதிரி சின்ன சாதாரண வலிகளுக்கு மாவுக்கட்டு புத்துருக்கட்டு போட்டு சரியாயிடும். இந்த ஷோல்டர் சப்லக்ஸேஷன் இல்லை ஷோல்டரே விலகிடுச்சு துண்டாக உடஞ்சிச்சின்னா அறுவை சிகிச்சை பண்ண முடியும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரொம்ப காமனாக இருக்குது. நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் இந்த தை போன் ஃப்ராக்சர், ஃபீமர் ஃப்ராக்சர் இதெல்லாம் ரொம்ப காமனாக வருது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க, ஒரு 2 நாள் 3 நாளில் ஓரளவு நல்லா அனுப்புகிறோம், தையல் பிரிக்கிற வரைக்கும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பெட் சைடில் 2-3 சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. சர்ஜன் சொல்லுவார், எங்களோட வேலை முடிஞ்சிச்சு, சர்ஜரி நல்லா பண்ணியாச்சு, இது பாருங்கள் எக்ஸ்ரே எம்ஆரில் சூப்பராக பண்ணியாச்சு, இனிமேல் ஃபிசியோதெரப்பி பண்ணணும், ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கன்னா நல்லா ஆகிடும், நீங்கள் எல்லாமே பண்ண முடியும், நீங்கள் எல்லா வேலைகளும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன் நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் வரும்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பெட்ஸில் 2 நாள் 3 நாள் இருக்காங்க இல்லையா, ஒரு 4 சிம்பிள் எக்ஸசைஸ், ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் பெருசாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இந்த எக்ஸசைஸ் தானே அது நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸோடு எடுத்துருவாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஹிப் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது. 6 வீக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ்க்கு இது பண்ணணும், 6 வீக்ஸ்க்கு இது பண்ணணும், 8 வீக்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், 12 வீக்ஸ்க்கு இது பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஜென்டில் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ், அதுதான் ஐசியூவில் இருக்கிறப்ப வார்டில் இருக்கிறவங்களும் அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட் அதுதான் ஃபிசியோதெரப்பி, அதை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு இல்லை, அவங்க வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு வர மாதிரி சென்டரு, இல்லை வீட்டில் ஹவுஸ் விசிட் மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர வச்சு ஒரு 15-20 நிமிஷம் அந்த ஹோமுக்கு வர ஃபிசியோதெரப்பி சொல்லித்தர எக்ஸசைஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வீக்குக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ், அதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் கன்ட்ராக்ஷன், ஜென்டில் மொபிலைசேஷன், ஏன்னா வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், பிடிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ் ஆனப்புறம் பார்ஷியல் வெயிட் பேரிங், அதாவது பாதி வெயிட் போட்டு நடக்கிறது, ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு வெயிட் போடாமல் நடக்கிறது, அந்த பெட்டை சுற்றி நடக்கிறது. அதுக்கப்புறம் காலை லைட்டாக ஊனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் காலை பெண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது, சைடு பண்ணுறது, அந்த மாதிரி டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 காலையும் ஊனி வாக்கரோடு நடக்கிறது, இதில் வெயிட் பேரிங் இருக்கும். அதுக்கப்புறம் வாக்கர் இல்லாமல் ஸ்டிக் வச்சு நடக்கிறது, அப்புறம் தனியாக நடக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 12 வீக்ஸுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. இது எங்கே கம்யூனிகேஷன் கேப் ஆனாலும் அந்த பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க, அங்கே பண்ணுற ஃபிசியோதெரப்பியோடு நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த 6 வீக்ஸ் 12 வீக்ஸ் ப்ரோக்ராமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சம்டைம்ஸ் டாக்டர் சொன்னாலும் அதுக்கு செலவு பண்ணாமல் மெனக்கடாமல் விட்டுடுறாங்க. இந்த எக்ஸசைஸ் நம்மளே இல்லை, ஒரு ஆப்ரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட ஜாஸ்தி முக்கியம் ஃபிசியோதெரப்பி. ஏன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணலைன்னா எக்ஸ்ரேல எம்ஆர்ஐல எலும்பு நல்லாயிருக்கும், ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, கொஞ்சம் தான் அவங்களுக்கு ஒரு 20 to 30% தான் இம்ப்ரூவ்மெண்ட். அதே அந்த 6 வீக்ஸ் 12 வீக்ஸ்க்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வீட்டுக்கு அவங்க சொல்லித்தர ஒரு 20 நிமிஷம் எக்ஸசைஸாக ப்ராப்பராக பண்ணி அவங்களோட கைடன்ஸில் அவங்க சொல்லித்தரதை மட்டும் பண்ணால் போதும், ஜாஸ்தி பண்ண தேவையில்லை. அது சொல்லிப்பட வலி குறைய அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நிற்க முடியும், நடக்க முடியும், படியேற முடியும், ஆல் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். ஸோ எந்த அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதற்கப்புறம் அறுவை சிகிச்சை எவ்வளோ முக்கியம் அதே அளவு முக்கியம் ஃபிசியோதெரப்பி. 6 to 12 வீக்ஸ் அறுவை சிகிச்சை பொறுத்து மாறும். ஃபிசியோதெரப்பி பண்ணுனா அறுவை சிகிச்சைக்கு பிறகு நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.